ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் ரோஹித். நம்ம சேனலை இந்த வீக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன் ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் ட்ரை பண்ணலாம், விச் மீன்ஸ் ஒரு டாப் 4 கம்பெனிஸ் நான் ஓன் பண்ணுவேன், நான் வாங்குவேன், ஒரு 10 to 15 இயர்ஸ் கண்டினியூஸாக வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு சில கம்பெனிஸ், ஒரு 4 கம்பெனிஸோடைய பேர் அண்ட் அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதோடைய பேசிக்கான பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கம்பெனியை பற்றி ஒரு ஒரு நாளும் தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கம்பெனிஸ் லிஸ்ட்டில் அந்த டாப் 4 கம்பெனிஸில் லாஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் சொல்கிறது டாடா இஸ் லாயல் அண்ட் டாடா இஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து அவங்களுடைய ஒரு கம்பெனி டாடா மோட்டார்ஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கு பதிலாக டிசிஎஸ் வாங்கலாமா, அதுதானே ரொம்ப லார்ஜஸ்ட் கம்பெனி, ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டாக் பி ரொம்ப அதிகம். ஸோ பட் டாடா மோட்டார்ஸ் அப்படின்றது ஒரு டெவலப்பிங் கம்பெனி, ஸ்டாக் பியும் லோவாக இருக்குது அண்ட் பெட்டர் பிஸ்னஸ் மாடல்ஸும் இருக்குது. அண்ட் இவி இட்ஸ் ஒன் ஆஃப் த டெவலப்பிங் செக்டார் ஆல்சோ. ஸோ அதனால் நான் இந்த கம்பெனியை வாங்குவேன். ஸோ இவங்க பேசிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வீலர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல், பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ், கார்ஸையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. லாரிஸ் அண்ட் அதர் தென் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸையும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வீலர்ஸ் செக்மெண்ட் போக மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் சேஃப்டி. 2 வீலர்ஸ் அப்படின்றது சேஃப்டி கம்மி அப்படின்றதுனால டாடாஸ் அந்த பிஸ்னஸே தொடாமல் இருக்காங்க இது வரையும். அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 3,34,842 crores. ஸ்டாக் பி வந்து ஒரு 16.6. அண்ட் ஆர்ஓசி வந்து இந்த ஸ்டாக் பி எப்படி வந்து ப்ரைஸ் டு அர்னிங்ஸ். ஸோ ப்ரைஸ் டு அர்னிங்ஸ் அப்படின்றது எப்பவுமே 20 வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பர்ன் பண்ணதுக்கு எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறோம் அப்படின்றது தான் ஸ்டாக் பி. அண்ட் ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 5.95%. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசஸ் வந்து 0.85%. அண்ட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் அமௌன்சியேஷன் வந்து 6.85. அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 33.1. அண்ட் டெட் டு ஈக்விட்டி 2.238. ஓவரால் டெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,27,864 crores. இந்த டெட் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு உள்ள ஃபைனான்சிங் பண்ணுறாங்க, வெஹிக்கல்ஸ் ஃபைனான்சிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற டெட் தான் கொஞ்சம் அதிகம். அதை மைனஸ் பண்ணிட்டு அதுலேயும் டெட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அண்ட் புக் வேல்யூ வந்து 161 rupees அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 915. நான் அந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக வாங்குவேன். அண்ட் இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து 275. பட் இன்ட்ரன்சிக் வேல்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக வேல்யூவேட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய ஒரிஜினலான இன்ட்ரன்சிக் வேல்யூ 800 ஆர் 600 அந்த ரேஞ்சில் வச்சிருக்கணும். பட் ரொம்ப கம்மியாக இன்ட்ரன்சிக் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ வெயிட் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 46%, ப்ரைஸ் டு புக் வந்து 5.67%. அண்ட் இவங்களுடைய ரெவன்யூஸ் எங்கெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜாக்வார் லேண்ட் ரோவரில் 67%, பிகாஸ் இட்ஸ் அன் லக்ஸுரி செக்மெண்ட். ஸோ அதனால் அதில் ஒரு 10 கார் விற்றாலும் இங்கே இப்போ ஒரு 4 லாரிக்கும் அதில் 10 கார் விற்றாலே போதும், இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதனால் லேண்ட் ரோவர் ஜாக்வார் அப்படின்றது ஸோ அதோடைய ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் டாடா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் 19% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது இவங்களோட ஓவரால் ரெவன்யூஸில். அண்ட் டாடா பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் ஒரு 11%. அண்ட் வெஹிக்கல் ஃபைனான்சிங்கில் ஒரு 2%, அதர்ஸில் ஒரு 1%. அண்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து 2018 ஒரு டாப் பிராண்ட்ஸ் லேண்ட் ரோவர் ஜாக்வார் அக்வயர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஃபோர்டோடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால இந்த 2 பிராண்ட்ஸையும் சேல் பண்ணதுனால இவங்க வாங்கிட்டாங்க. பட் அதே 2000 அந்த காலகட்டத்தில் டாட்டாவுடைய கமர்ஷியல் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆனப்போ இதே ஃபோர்ட் கிட்ட சேல் பண்ணோம் அப்படின்னு போனப்போ அவங்க முடியாது அப்படின்னு கலாய்ச்சி அமைச்சதை பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த லேண்ட் ரோவர் ஜாக்வார் வாங்கினது. அந்த கமர்ஷியல் வெஹிக்கல்ஸில் 42% ஆஃப் மார்க்கெட் ஷேரை இவங்க ஓன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிருக்கு. பட் இதுக்கு மேலே ஃபியூச்சர்ஸில் ஓன் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் இவி. இந்த இவி ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் பண்ணிட்டு வந்துருக்காங்க. லாரிஸும் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ பெட்ரோலை ரீசேல் விச் மீன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும் இந்த இவி. அதனால கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்லையும் அவங்க திருப்பி டாமினன்ட் பொசிஷன்ஸ் பிடிப்பாங்க. அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸில் கிட்டத்தட்ட 13% ஆஃப் மார்க்கெட் ஷேர்ஸ் ஓன் பண்ணுறாங்க. அண்ட் 287 டீலர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கமர்ஷியல் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ்லயே இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பிராண்ட்ஸ் இருக்கு. ஃபோர்டு இந்தியா விட்டு போயிடுச்சு. அண்ட் மாருதி சுசுகி இருக்காங்க, டாடா மோட்டர்ஸ் இருக்காங்க, ஹியூண்டாய் அண்ட் நிறைய டொயோட்டோ அந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்கு. மஹேந்திரா, ஸோ அந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்கிறதுனால எங்களுடைய மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இவில 80% ஆஃப் மார்க்கெட் ஷேர், 85% ஆஃப் மார்க்கெட் ஷேர் ஓன் பண்றாங்க. பேசஞ்சர்லயும் சரி கமர்ஷியல்ல சீக்கிரமா ஓன் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க எக்ஸ்பென்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 lakhs யூனிட் சேல் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்போ 4,20,000 யூனிட் சேல் பண்ற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் டோட்டலா இவங்க கிட்ட எவ்வளோ மேனுஃபேக்சரிங் ஹப் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு 10 அண்ட் 5 வந்து யூகேல, ஒரு 2 வந்து யூரோப்ல ஓன் பண்ணி வச்சிருக்காங்க. சைனீஸ் கம்பெனி கூட ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல டெவலப் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அண்ட் ஆர்என்டிஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே, நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப் அண்ட் இந்தியாலையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆர்என்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த ஆர்என்டி மூலியமா தான் ஒரு காரையோ இல்லை ஒரு ப்ராடக்ட்ஸையோ
எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஓ டாடா டெக்னாலஜிஸ் வந்து ஐபிஓ லான்ச் ஆச்சு November 23 அப்போ. இது மூலியமா அவங்களுக்கு பல இன்கம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து டெட் ரொம்ப அதிகமாக இருந்தது. 2 lakhs crores கிட்ட இருந்தது. பட் வந்து இப்போ கம்மியாயிருக்கு இந்த ஐபிஓ செல்லிங் மூலியமா. அண்ட் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரை இந்த கம்பெனியில கொஞ்சம் டெட் அதிகமாக இருக்கு. பட் ஆஸ் பர் எங்க டாடா ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது, விச் மீன்ஸ் டாடா ஃபேமிலியில வந்து டெட் இருக்கிற கம்பெனி எதுவுமே அவங்க வந்து திவாலா விட்டதே கிடையாது. ஸோ இன்கேஸ் திவாலா வர ஸ்டேஜுக்கு போனாலும் அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு செட்டில் பண்ணிட்டு அந்த லாஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் அந்த கான்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய இதுவா தெரியல. அண்ட் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் டெட் அதிகமாக இருக்குன்றாங்க, டிவிடென்ஸ் பே பண்ணல. பட் புரிஞ்சுக்காதது என்னன்னா ஒரு 2-3 இயர்ஸா இவங்களுக்கே ரெவன்யூஸ் கம்மி. ஸோ அதனால டிவிடன்ஸ் கம்மியாக தான் பே பண்ணியிருக்காங்க. அண்ட் புக் வேல்யூட அதிகமாக ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரை அது ஒரு பெரிய இது மேஜர் இஷ்யூவா எனக்கு தோணலை. அண்ட் ப்ரோஸ் வந்து மார்க்கெட் ஈவில மார்க்கெட் ஷேர் பெட்டரா வச்சிருக்காங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல பெட்டரா வச்சிருக்காங்க. இப்போ ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கார் கம்பெனியா இருக்கு. ஒன் ஆஃப் த இல்ல, இவங்க தான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கார் கம்பெனியா இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பர் கம்பாரிஷன்ஸ் இவங்களை எடுத்துட்டு போயிட்டு வந்து இதுல கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்ல சேர்த்து வச்சிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரை இவங்க கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் கிடையாது, இவங்க பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ். அண்ட் வெஹிக்கல் கம்பெனியா பார்த்தா இவங்க தான் டாப் நம்பர் 1ல இருக்காங்க பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ்ல. அதர் தென் தட் கமர்ஷியலி இவங்க தான் டாப் நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ அதனால இவங்க தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மோட்டார் கம்பெனி. அண்ட் நீங்க வந்து டாடா மோட்டார்ஸை டைரக்டா தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் கம்மி. யாருமே நம்ம போய் ஓட் போட போறது இல்லை. ஆஸ் எ இன்வெஸ்டர்ஸ் நீங்க வந்து ரொம்ப பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு 2% 3% ஓன் பண்றதா இருந்தால் ஓட்டிங்ஸ் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அந்த கம்பெனியில. பட் நம்ம வச்சிருக்கிறது ஒரு 1000 ஷேர்ஸோ 2000 ஷேர்ஸோ பெரிய இம்பாக்ட் வந்து அங்க கிரியேட் பண்ணாது. ஸோ அதனால ஓட்டிங் ரைட்ஸுக்கோசரம் வந்து 300-400 எக்ஸ்ட்ராவை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கும் டாடா மோட்டார்ஸ் டிவிஎஸ்க்கும் பெருசா எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. அதுல ஒரு ஓட்டிங் ஷேர்ஸ்க்கும் இது 10 ஓட்டிங் ஷேர்ஸ் தான். பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால டாடா மோட்டார்ஸ் டிவிஆரே வாங்குவேன் நான். ஸோ அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நான் வாங்குங்க வித்துருங்க நான் யாரையுமே நான் எப்பவுமே சொல்றது கிடையாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,145 crores. ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 21 rupees. லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,690 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 7 rupees. அதுக்கு முன்னாடி எல்லாம் 11,000 லாஸ் அண்ட் 13,000 crores லாஸ் அப்படின்னு பண்ணிட்டு வந்தாங்க. பட் இந்த டைம் 2024 இயர் வந்து பயங்கரமான ப்ராஃபிட்ஸ் வரும். அண்ட் எங்களுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 46%, எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 18%, அண்ட் ஏஐஸ் வந்து ஒரு 17%, கவர்மெண்ட் வந்து 0.14%, அண்ட் பப்ளிக் வந்து ஒரு 17%. இந்த கம்பெனியை நீங்க வந்து as a passenger vehicle கமர்ஷியல் வெஹிக்கல்ஸாவோ பேசஞ்சர் வெஹிக்கல்ஸாவோ பார்த்து வாங்குறதை விட்டுட்டு ஒரு இவி வெஹிக்கல்ஸ், இது வந்து ஒரு இவி செக்டர் தான், ஃபியூச்சரை நோக்கி டிராவல் பண்ற ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்து வாங்கினேன் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் அப்பயும் நான் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்ல, நான் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த கம்பெனி பற்றி எல்லாமே நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்ல, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வர வீக் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். பெட்டரான கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், பெட்டரான என்வரான்மெண்ட்ஸ், வீடியோ குவாலிட்டி எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நான் செல்ஃபி கேமராவில் இருக்கிறதுனால இது ரிவர்ஸில் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீக் வரப்போ ஸ்ட்ரெயிட் கேமராவில் இருக்கும், அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்தனா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.